தங்கம் வந்து 2-3 நாள் ஆகுது. என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்க புருஷன் ஞாபகம் உங்களுக்கு வரல. யார் என் புருஷன்னு கேட்கேன், இல்ல தெரியாம தான் கேட்கேன். யார் என் புருஷன்னு கேட்கேன். என்னமோ ஊரடி எனக்கு தேவனச்ச மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கியா? என்னைக்கு அவர்தான் வேணும்னு அந்த வீட்ல போய் உட்கார்ந்து குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம் தான். அதான் அந்த குடும்பமே உன்னை மர்மம் தூக்கி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. நான் இல்ல ஊர்க்காரிட்ட போய் கேட்டு பாரு. உன்னை அந்த வீட்டு மருமகன் தான் சொல்லுவாங்க. இன்னா வீட்டு மோவான்னு சொல்ல மாட்டாவ. பேட் வில்லேஜ். இதுக்கு தான் எனக்கு வில்லேஜ் எல்லாம் பிடிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போயிட்டா போதும். அங்க வாழ போயிட்டான்னு ஒரு முத்திரையை குத்தி வேண்டியது. நான் கெஸ்ட் ரோலுக்கு தான் போயிருந்தேன். புரியுதா? கெஸ்ட் ரோலுக்கு போனா நடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கணும். அங்க போய் கொடுத்தனம்ல பண்ணனே. எப்போ இந்த அம்மையை டைவர்ஸ் பண்ணுங்கப்பா. அது இருக்கட்டும் முட்டி. வந்து 3 நாள் ஆகுதுல, எப்ப கிளம்புவே? பேட் மம்மி, பேட் வில்லேஜ். கெட்டி கொடுத்த மோவா 2 நாள் ஆசையா வந்து வீட்ல வந்து உட்கார்ந்தா போறோம். எப்போ மாமியார் வீட்டுக்கு போற? எப்போ உன் புருஷன் வீட்டுக்கு போற? யாராவது ஒருத்தராது உன் வீட்டுக்கு எப்போ போறேன்னு கேக்கீங்களா? இப்போ பிறந்த வீடு இல்ல, புகுந்த வீடு இல்ல, எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸே கிடையாது. பொண்ணா பிறந்து தப்பு பண்ணிட்டேன். பேட் வில்லேஜ், பேட் மம்மி, பேட் சொசைட்டி. எங்களுக்குன்னு எப்போ அட்ரஸ் கிடைக்குன்னு பாப்போம். ஏன் ராணி வீடுன்னு சொல்ல வேண்டியதானே? புருஷ விட்டா புருஷ வீடு தான் சொல்ல முடியும். நீ மட்டும் என் வீடுன்னு சொல்லுதா? எனக்கு மாமியாரே மாத்தனாரே யாரும் கிடையாது, அதனால சொல்லுதேன். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஆனா அது உனக்கு நடக்காது, கனவுல நடக்காது. பேட் மம்மி. அது இருக்கட்டும் தங்க பிள்ளை, வந்து 2-3 நாள் ஆகுது. தவ இருந்து உன்னை பெத்தேன். என் தங்க புள்ளி என் கூடயே நான் வச்சுக்கிடுவேன். என் தங்கம், என் ராசாத்தி, என் பட்டு, என் வைடூரியம், என் வெள்ளை பூசணிக்கா அப்படின்னு கொஞ்சினவர் நீர் தானே? அது உனக்குன்னு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி அப்போ கொஞ்சனேன். இப்பதான் உனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார்ல, நாங்க எப்படி கொஞ்ச முடியும்? ஏன் அவருக்குன்னு எழுதி கொடுத்துட்டீங்களோன்னு கேட்கேன். எழுதி கொடுத்த மாதிரி தானே தங்கம், அவருக்கு தானே நீ சொந்தம். சொந்தம் நினைச்சிருந்தா என்ன அப்படி அனுப்பி விட்டுருப்பாரா? இதாண்டி கோச்சிட்டு வந்திருக்க. பேட் மம்மி. மம்மின்னு பார்க்க மாட்டேன். ஆமா இப்ப மம்மின்னு பார்த்தா நீ வேணா திட்டிட்டு இருக்க. மம்மி ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்க கூடாதுன்னு யார் சொன்னா? வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மதியாரா தலைவாசல் மிதியாதே. அப்படியா சொன்னாங்களா இல்ல திருவள்ளுவர் சொன்னாங்களா? யாரோ ஒருத்தர், ஒரே முனிவர் சொல்லியிருக்காங்க. அவங்க முனிவர், அவங்க தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா மம்மி? இங்க பாரு, உன்னை வேற இடத்துல கெட்டி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. நாங்க தலையில துண்டை போட்டுட்டு தினமும் அந்த வீட்டு வாசல்ல என் பொண்ணை தயவு செய்து ஏத்துக்கிடுங்க, அவ அதை லூசுத்தனம் பண்ணிவிட்டா மன்னிச்சிருங்கன்னு அந்த வீட்டாருக்கு காலிலே விழுந்து கிடந்திருக்கணும். என்னத்தான் நீ லூசுத்தனம் பண்ணாலும் பச்சை புள்ள நினைச்சு உன்னையே தாங்கி தாங்கி வந்து பாரு. இழிச்சவாய் குடும்பம் தான் சொல்லணும். அதெல்லாம் என்ன மம்மி புசுக்குன்னு அந்த குடும்பத்தை இழிச்சவாய் குடும்பம் சொல்லிட்டீங்க? பின்ன ஒன்னியெல்லாம் மருமகளா ஏத்திருக்காங்கன்னா இழிச்சவாய் குடும்பம் தானே மம்மி? அது ஏன் குடும்பம், இப்பெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் அது ஏன் குடும்பம். நான் ஒன்னும் லூசுத்தனமா பண்ணலையே. இல்லமோ, நீ என்னென்ன கிறுக்குத்தனம்லாம் பண்ணுத, என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுத, அத்தனையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நீ பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச அடிமை குடும்பம்னு சொல்ல வரி அப்படிதானே? அதை மட்டும் உண்மை. உன் மாமனார்ல தெருவுல வந்தா ஊரே கையெடுத்துக்க முடியுது. அவரு வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என் தங்க பிள்ளைய அனுப்பி வைங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. தங்க பிள்ளையா கேட்டுக்க. அவளுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் தெரியுதுல. உன் மாமியாரு காலேஜுக்கு கரஸ்பாண்ட் வாசல் நின்னுட்டு அவளை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு திட்டிட்டு போகுது. பேட் மாமியார். வேற ஒரு மாமியார்னா உன் பிட்டிலே தச்சு அரங்குட்ல தள்ளி பூட்டிருப்பா. உன் குழந்தை மாதிரி வரிசைக்கு வந்திருக்காங்க மாத்தி மாத்தி. பேட் மம்மி. எல்லாரும் வந்தாங்களே, நான் தான் வேணும்னு ஒத்த காலம் என்ன தூக்கிட்டு போனாரே, அவர் வந்தாரு. எப்படி வருவாரு? பேட் மம்மி. நடுராத்திரில 1 மணிக்கு உனக்கு என்னடி மொட்டை மாடில வேலை? அவர் தான் உன தூங்க வச்சிருக்காருல, அவரையும் கண்ணாத்திட்டு 1 மணிக்கு மொட்டை மாடிக்கு போய் பேய வர வச்சு விளையாண்டுருக்கன்னா உனக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு. மம்மி மம்மி மம்மி, நான் போய் அங்கே தூங்கிட்டேன். இசை எப்படி தொழில போய் தூங்கினாலும் எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நடுராத்திரி உங்களுக்கு என்னமா அந்த வேலை? அது ஒண்ணு இல்லப்பா, மந்திரத்தை அரங்குறையமா விட்டுட்டேன். முடிச்சலான்னு போனேன். இசைப்பவள வருவான்னு காத்துட்டு இருந்தேன். அவ வரல, அங்கே அசந்து தூங்கிட்டேன். தூங்குனது ஒரு குத்தமாப்பா? எப்ப நீனே சொல்லுப்பா, தூங்குனது ஒரு குத்தமாப்பா? உன்னலாம் ஒன்னே ஒண்ணு பெத்துட்டேன். ஆனா உண்மையில அந்த குடும்ப தரத்தெல்லாம் பாராட்டணும். ஊர்ல மட்டும் சண்டித்தனா பண்ணாலும் சிவா கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கல. நான் அதை மட்டும் கேட்க, அதான் உன் மாப்பிள்ள உன பக்கத்துல தூங்க வச்சிருக்காரு, அவர் பக்கத்துல நீ தூங்கி இருக்கணும். ஏமா உனக்கு வெக்கமா இல்ல இப்படி சொல்லி கொடுக்க? இது மட்டும் அக்கறையா பேசு. ஒன்னே ஒண்ணு பெத்துட்டோம். ஒரு தாத்தா பாட்டி ஆக்குன்னு கனவு கண்டுட்டு இருக்கோம். எவ்வளவு இன்னும் சப்பு சாமான தூக்கி விளையாண்டுகிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் தம்பி பொறுத்து போகுது. ஏன்டி உன் மாப்பிள்ள உன்கிட்ட வேற எதுவும் சொல்ல மாட்டாவளா? பேட் மம்மி, இதெல்லாம் பொண்ணுகிட்ட கேட்க கூடாது. வேற யாரும் உன்கிட்ட கேட்க முடியாத, நான் தானே கேட்கணும். எங்களுக்கு எப்பண்டி தாத்தா பாட்டி ஆக்குவ? சரியான டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. நல்ல கேளுங்க. போய் உள்ள. நீதான் ஒரு மம்மியாமே. கல்யாணம் முடிஞ்சு போய் எத்தனை நாளைக்கு ஆகுது? மறுபடியும் கல்யாணம் சொல்லாதம்மா. அந்த பைய உள்ள என்ன தூக்கிட்டு போயிட்டு
தூக்கிட்டு போனாலும் அவர் பொண்டாட்டி தான் தூக்கிட்டு போனாரு. கூட்டிட்டு போனாலும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாலும் இங்க இருந்து கூட்டு போயிட்டார்ல. நீமா அவர் பொண்டாட்டி தானே? எப்படி பார்த்தாலும் இங்க இருந்து கிளப்பிடுவ போடுக்க. எப்போ நான் இங்க இருந்து போக முடியாது. நீங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வந்தியா விருந்து தினியா போனியான்னு இருக்கும். நான் 2 கிலோமீட்டர் தோட்டத்து வீடு ஓடிரு சொல்லிட்டேன். பேடு மம்மி. தாத்தா பாட்டி ஆக்குறேன்னு சொல்லி நாள் என்ன 40 நாள் கூட இருந்துட்டு போ. பாட்டி அம்மி கலச்சு கொத்தி விடுவேன். பாட்டின்னு சொன்னா மட்டும் இவளுக்கு என்ன கோவம் வருது? அப்ப எங்க தாத்தா பாட்டி ஆக்க மாட்டேன். அவ இவள ஸ்டைல உட்கார்ந்துருக்கா பாரு. ஐயோ, இவளுக்கு நான் எப்போ புரிய வச்சு இவ கூட எப்போ குடுத்தனம் பண்ணி சப்பா. அம்மா, எனக்கு பிறக்க போற பையன் எப்படி இருப்பான்? இவளே மாதிரி இருந்துட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இருக்கணும்ப்பா. அம்மா பாத்திலப்பா அம்மா எப்படி பேசுதாவனே? பாத்திலப்பா சும்மா நடிக்காத கேட்டியா? எப்பா கரே, இன்னும் 1 மணி நேரம் உனக்கு டைம். ஒழுங்கா உன் வீட்டுக்கு ஓடிரு சொல்லிட்டேன். இனிமேல் இதுதான் என் வீடு. அது அப்படியே உன் வீட்டுல போய் சொல்லு. எப்போ இது யார் வீடு தானப்பா? அம்மா விடுமா. சப்பா என் தங்கமே, என் வைடுரிமே, எனக்கு வந்த வாரிசே கொஞ்சினது நீதானப்பா? அது உனக்குன்னு ஒருத்தர் வரதுக்கு முன்னாடிதாம்மா. அம்மா சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி ஆக்குறேன்னு சொல்லி வளக்காப்புக்கு கூட இங்க கூட்டு வந்துடலாம் பாத்துக்க. ஆமாட்டி, நல்ல செய்தி சொல்லி 40 நாள் என்ன 60 நாள் கூட இருக்கலாம். நல்ல மாமனார், நல்ல மாமியார், நல்ல எடுத்து சொல்லுங்க. 60 நாள் கூட இருக்கலாமா? தாத்தா பாட்டியாவனா 60 நாள் இருக்கலாம். கூடயே இருக்கலாம்னா பாத்துக்கயா. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் உங்க டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ மாமியார் வீட்டுக்கு எப்போ போற? அம்மான்னு பார்க்க மாட்டேன். அது ஏன் வீடுன்னு சொல்லணும். அது உன் வீடு தாண்டி. அது உன் வீடுடி. உன் வீடுனே சொல்லு. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ல. who are you? ஓ புருஷ. அப்பெல்லாம் ஒருத்தர் எனக்கு கிடையாது. வாய் வச்சுட்டு சும்மா இரமட்டி. எங்க மாப்பிள்ள வந்திருக்காரு, ஒரு சேர் போடுங்க. ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டவ கை உடம்புக்கு கால் உடம்புக்கு. மாப்பிள்ள இருங்க, நான் கட்டில எடுத்துட்டு வரேன். இல்ல மாமா, இருங்க. அவளை கூட்டு போறான்னு வந்தேன். ட்ரெஸ் மாத்திக்கா போறா. திரும்பவும் கேக்குறேன், who are you? நானும் கேட்க 1 மணிக்கு நீ எதுக்கு மொட்டை மாடிக்கு போன? இப்ப நான் கிளம்பணும் அவ்வளவுதானே? ஆமா, கிளம்பு. மாப்பிள்ள இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருக்கட்ட ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வந்தேன். அதான் போற வழியில அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு. அவ துணியில எடுத்து ரெடியா தான் வச்சிருக்கேன். அப்படியே கூட்டு போயிருங்க. நான் போக மாட்டேன். ஏன்? எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. நாளைக்கு நான் அப்பா கூட வரேன், நீங்க போங்க. நாளைக்கு அப்பா வர முடியாது, இன்னைக்கு வா. அதெல்லாம் அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து நான் அப்பா கூட்டிட்டு போறேன்னு. இல்லடி, நாளைக்கு அப்பாக்கு முக்கியமான வேலை இருந்தது. அப்ப வர முடியாது, வா போவோம். அப்படின்னா என் மாமியார் வருவா, நீங்க போலாம். நான் உங்க கூட வர மாட்டேன். அதான் உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சாத்தையும் கிடையாதுல்ல. சரி, இப்ப என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டா? ஐயோ மாப்ள, இவகிட்டயா? வேண்டாம் மாப்ள, அது ஒரு விளையாட்டா நினைச்சிருவா. உன்ன கால்ல விழுங்கன்னு சொல்லிட்டு கிடப்பா. வேண்டாம் மாப்ள, நாமளே இந்த விளையாட்டை சொல்லி கொடுக்க கூடாது பாத்துக்கங்க. பேட் மம்மி. எதுக்கு மாப்பிள்ள? அவளை பத்தி தான் தெரியும்ல, அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. குடும்பமே சேர்ந்து எனக்கு சரி பண்ணுதே. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல. யாதான பொண்ணா பிறந்தனோ தெரியல. பிறந்த வீட்ல யாரும் இல்ல, புகுந்த வீட்ல யாரும் இல்ல. இந்த பக்கத்து வீட்ல மல்லிகை மோளை கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு எட்டு பாத்துட்டு வரியாமா? அது ஏமா, அவ புருஷன் என்னமா அப்படி போட்டு அடிச்சிருக்கான்? போதா கடைக்கு மாமியார் வர தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு. தெரியுதுல, மூடிக்கிட்டு கிளம்பு. பேட் மம்மி, எனக்கு சாக்லேட் வேணும். வாங்கிட்டு வந்துட்டேன், காருக்குள்ள வச்சிருக்கேன், வா. எப்படா நீங்க வந்து கூட்டு போயிருவாங்களா? என்னங்க பாக்குறா, எதுக்கு தலையாட்டிடாதீங்க. அப்பாக்கு வர வரைக்கும் அதே கேட்க முடியுமா? புரோட்டா வேணும், பாய் கடை புரோட்டா வேணும். அதுக்கு என்ன வாங்கி தரேன், வா. ஹலோ மிஸ்டர், நான் என் டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பாடுபடுத்துற அந்த மனுஷன. செல்லம் கொடுக்கல மாமா, செல்லம் கொடுத்து இப்படி ஆக்கி வச்சுட்டீல. அவசரப்பட்டு செல்லம் கொடுத்துட்டேன் மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இல்ல, என்ன பார்த்தா உங்க ரெண்டுத்துக்கு எப்படி தெரியுது? ஒழுங்கு மரியாதை ஓடிடு சொல்லிட்டேன். அது இருக்கட்டும் மாப்பிள்ள, இருங்க நான் கட்டெடுத்து போடுறேன். சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணு. நீ போய் சமையல் பண்ணு போ. சரிங்க மாப்பிள்ள, இருங்க, நான் கொஞ்சத்தை சமைச்சதேன், சாப்பிட்டுட்டே போங்க. சரிங்க அத்தை. ஒரு வார்த்தை கூட வேண்டான்னு சொல்லல. இருங்க மாப்பிள்ள, நான் சமைச்சிட்டு வரேன். நான் கட்டில எடுத்துட்டு வரேன். எனக்கு யாரும் தெரியாது, நான் தான் லூசாச்சே. சேச்சே, யா அழகு தேவதை பார்த்தா சொல்ல முடியுமா? அத சொன்னீல. செல்லமே, நான் யாருக்கும் செல்லம்லாம் கிடையாது. ஆமா, அப்படியே கீழே போட்டுருவோம். ஓடி, என்னடி நான் வராம வந்துட்ட? புருஷங்க பாசமே இல்ல உனக்கு? ஆமா, உங்களுக்கு மட்டும் ரொம்ப பாசம் இருந்தது பாருங்க. ஆமா, தினமும் நீ எந்திக்கு முன்னாடி பார்த்து தான் போனேன். போய் சொல்லாதீங்கன்னு 3 நாள் ஆயிட்டு வந்து பார்க்க வரல. 1/2 மணி நேரம் கூட உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடி. கண்ணுக்குள்ளே வந்துட்டா இந்த சேட்டக்காரி, என் பொண்டாட்டி, என் உசுறு. ஒரு நிமிஷம் இருக்க முடிய மாட்டேன் உன்னை புரிஞ்சனால. இப்பெல்லாம் தூங்கும்போது கூட நீ எனக்கு வேணும்டி. 2 நாள் தூக்கமே வரல. அதான் இன்னைக்கு பார்த்துட்டு போக வேண்டாம், அப்படியே தூக்கிட்டு போயிடுவோன்ட்டு வந்துட்டேன்.
ஒண்ணு வேண்டாம். என்ன எப்படி திட்டுனீங்க? சாரிடி, தப்பு தாண்டி. நீ விளையாட்டு புள்ள, நான் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நீ இப்படிதானே தெரிஞ்சும் நீ தான் வேணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி பேசுனது தப்புதான். நீ இப்படின்னு தெரிஞ்சு தானே ஆசைப்பட்ட. பிறகு கோபப்பட்டு நான் தாண்டி முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாதடி, சரியா? நான் வர மாட்டேன். நான் வரவே மாட்டேன். போங்க. நீங்க என்ன எப்படி பேசுனீங்க? நான் வர மாட்டேன். என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? எல்லாரும் முன்னாடி தானே சொன்னீங்க, லோசன்னு சொன்னீங்கல்ல, மண்டையில களிமண்ணா இருக்குன்னு கேட்டீங்கல்ல. நான் இனி வர மாட்டேன். நான் இனிமேல் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். இப்ப பேசாத, மனசு வலிக்கிறேன். நான் இப்பவும் சொல்லியிருக்கேன், அது உன் வீடுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நான் முட்டாள் மாதிரி பேசிட்டேன்டி. சாரி சாரி. இனி அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? நான் அப்படி சொன்னா அங்கேயே அடிச்சிருன்னு. சாரி, உன் காலைல வேணா வீட்டு மாடி. ஆமா, உன்னோட கேட்கும் நினைச்சேன்டி. பாத்திலாங்க, இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? ஒத்த புள்ளைய தவ இருந்து பெத்தா அந்த புள்ள எப்படி வாழுமோன்னு பயத்திலே இருந்தா. இங்க பாருங்க. உண்மையிலே நம்ம அதிர்ஷ்டக்காரங்க தாண்டி. 15 வருஷம் அழுதுட்டோம்ல, அதை கடவுள் இனி அழவே கூடாதுன்னு ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு. எப்படி தூக்கி வச்சிருக்காரு பாருங்களேன். உண்மையிலே உமாவா அதிர்ஷ்டக்காரி தாமட்டி. தாங்கல தாங்கிட்டு இருக்காரு. என்ன இல்லடி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த நான் கேட்கணும். மாப்பிள்ள, கட்டில உட்காருங்க. ஐயோ, எதுக்கு மாமா? இருக்கட்டுமே. ஐயோ இருங்க மாப்பிள்ள, இருங்க. சரி. என்னடி, உங்க அப்பா அம்மா ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ரொம்ப பேரனுக்கு ஆசைப்படுறாங்களோ? ஆமா. பெத்துக்கோமா. போங்க. நிஜமா? நான் கோவமா இருக்கேன். உன் கோத்தை எப்படி குறைக்க மட்டும் பாரு. போங்க. சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா. உங்களுக்கு ட்ரெஸ் நீங்க கிடக்குது. சரி, எடுத்துட்டு வா. எனக்கும் கசகசன்னு தான் வருது. சரி, உள்ள வாங்க. உள்ள வாங்கண்ணா? உள்ள வாங்கன்னா வாங்கன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஓய், சீக்கிரம் வாடி. வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு இரு, இன்னைக்கு வீட்டுக்கு போன பாரு. ஆத்தி செம்புலிங்க பேரமுல. ஹாய் பாட்டி. செம்புலிங்க பேரு தாசுமுத்து வீட்லயா? என்ன பாட்டி, வாங்க இங்க உட்காருங்க. நீங்க எப்படி இங்க? என் பொண்டாட்டி வீடு பாட்டி. பொண்டாட்டியா? அதுக்குல பெரிய இடத்து புள்ள இங்க நார்கட்டில உட்கார்ந்திருக்கீல. ஏன் பாட்டி, அங்க பிறந்தா இங்க உட்கார கூடாதுன்னு இருக்கா என்ன? என் பொண்டாட்டி வீடு என் வீடு மாதிரி. ஆமையா ஆமையா, வாசமான இடத்த தான் பிடிச்சிருக்காவ. வாக்கவா, என் மாப்பிள்ள வந்திருக்காவ. என் மாவ வந்திருந்தால கூட்டு போறதுக்கு வந்திருக்காவ பாத்துக்கங்க. ஓ, கூட்டு போறதுக்கு வந்திருக்காவல? சரி சரி சரி. ஆமா, 2 நாள் வந்து இருந்தா அதான் கூட்டு போலான்னு வந்திருக்கேன். அவளா வந்திருப்பாள? இல்ல, நான் தானே வந்து கூட்டு போனோம். என் முன்னாடி நான் தானே கூட்டு போனோம். அது சரி. இது இப்ப ஊர் முழுக்க சொல்லிட்டு வரணுமே. மாப்பிள்ள சாப்பாடு எடுத்துக்க சாப்பிடுதுல? இது தாசி எப்ப இங்க சாப்பிட போறானா? அவளும் வரட்டுமே, சேர்ந்து சாப்பிடுறோம். அத்த பருப்பு குழம்பு வச்சிருக்கீங்கல்ல? உங்களுக்கு பிடிச்ச பருப்பு குழம்பு அப்பளம்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. உங்ககிட்ட பிடிச்சதே அந்த பருப்பு குழம்பு தான். பருப்பு குழம்பு தான் மாப்பிள்ள வச்சிருக்கேன். இருங்க, டேபிள் எடுத்து போடுங்க. ஏ ராணி, நம்ம மாப்பிள்ள சாப்பிட உட்கார்ந்துட்டா பாரு, வாமா. பிடிச்சதே பிடிச்சாவே புடியங்க போல பிடிச்சிருக்காவே. அம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. ஏண்டி கீழ உட்கார முடியாதங்க? மாப்பிள்ள மட்டும் தான் உட்காருவாங்க, அவருக்கு கால் வலிக்க போகுது. எங்க அப்பாவுக்கு அக்கா. அவ உட்கார்லதான் பாட்டி கால் வலிக்கும். இல்ல, வந்தோனே புத்தடிக்கிறது உட்கார்றல, அதான் கால் வலிச்சற போதுல மாப்பிளைக்கு அத சொன்னேன். அதெல்லாம் என் புருஷனுக்கு கால் வலிக்காது. உங்க காட்டுல மலை. ஏமா இரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரிங்கப்பா. பலப்பலன்னு இருக்கா? சும்மா இருங்க. என்னங்க, உங்க அக்கா கறி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு உங்க அக்கா நமக்கு சாபம் விட்டுட்டு போனா, அப்படியே கொண்டு தெருல கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. போங்க. ஏக்கா, 2 நாட்டுப்பழம் வந்தா கொண்டுட்டு வாயேன். சரி சரி, மாப்பிள்ளையும் பொண்ணு சாப்பிட்டோம், நம்ம போவா. ராணி, மாப்பிளைக்கு எதாவது வேணா வச்சு கொடுமா. சரிம்மா. என்ன வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? பச்சைக்கண்ணு வாங்காம பார்த்தா தானே சாப்பிட முடியும். சும்மா இருங்க. ரொம்ப அழகா இருக்குடி. 2 நாள் பிரிஞ்சு இருந்திருக்கீங்கல்ல, அத்தை உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. அப்படி இல்ல. சரி, வா, அடி நல்லா உட்காரு. சும்மா இருங்க. சொல்றல, வந்து உட்காரு. நான் இறங்குறேன். வேண்டாம், சொன்னா கேளு. நம்ம வீட்டுக்கு போக வேண்டியிருக்குல்ல. அங்க போனேன்னு படுக்க முடியாது.
என்ன சொல்றீங்க? பெரிய நெஸ்டிட்ட ஆர்டர் போட்டான். எல்லாரும் ஒரே ஹாலில் தான் தூங்கணும்னு. ஒரே ஹாலியா? ஆமா, வீட்டுல தேவையில்லாத அசுபவங்களும் நம்ம நடந்துட்டு இருக்குல்ல, அதான் எல்லாரும் ஒரே இடத்துல தான் படுக்கணும்னு பெரிய நெஸ்டிட்ட ஆர்டர் போட்டான். அப்பெல்லாம் தனியெல்லாம் படுக்க முடியாதுடி. அப்ப இலக்க சாமாமா அது ஏன் கேட்க, 2 நாள் அவன் படுற பாடு பார்க்க முடியல. எல்லாரும் ஒரே ஹாலில் தான் படுத்திருந்தோம். எனக்கு தூக்கமே வரமாட்டேன்னுட்டு. ஏன்? கிங்ஸின் பையில வந்த வரத்து பையனுக்கு பொச மூடிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அங்க ஊர்ல தான் இங்க ஊர்ல தான் கடைசியில தூக்கத்துல மண்ணள்ளி போட்டுட்டான். அப்போ நம்மளும் அப்படிதான் படுக்கணுமா? ஐயா, நான் அதையும் மறந்துட்டேனே. எனக்கு ஒரு நாள் அங்க போக வேண்டாம். ஐயா, அவ்வளவுதான். ஏற்கனவே அப்பா அம்மா கிங்ஸி மாமா எல்லாரும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? அதெல்லாம் வரிசைக்கு வந்துட்டாங்க. இப்பதான் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இசையும் கிங்ஸி மாமா வந்தாங்க. அவ இசைதான் தரமாமா விட்டுறத கொஞ்சம் இழுத்து புடின்னு சொல்லிட்டு போனா. சின்ன கத்திரிக்கா, இன்னைக்கு எப்படினாலும் அங்க போனோன்னு தூங்க முடியாது, பக்கத்துலயும் படுக்க முடியாது. நாம இன்னைக்கு இங்கே இருந்துட்டு போயிருவோமே. இங்க ரூமே கிடையாது. அங்க அறுப்பாங்கற இந்த ஹாலு இந்த 2 தான் இருக்குது. அப்புறம் புறவாசல், அது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாத்துருவாங்க. ப்ளீஸ் டி, அங்க போனோம். இல்லடி, இன்னைக்கு வேற நான் ஆசைப்பட்டுட்டேன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. எப்படி 2 நாளா புரிஞ்சுட்டுமா? ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு ஒரு நாளும். அப்புறம் நம்ம வீட்டை நம்மள தேடுவாங்க. அதுக்கான நீங்க தனியா இருந்த ஆபத்து தெரியும்ல. எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நானும் உங்ககிட்ட நிறைய சொல்லணும். இங்க பாரு ப்ளீஸ், அது படுத்துட்டு அப்புறமா சொல்லலாம். ப்ளீஸ் டி, ஏதாவது ஏற்பாடு பண்ணடி. இன்னைக்கு அங்க போக வேண்டாம். பாதுகாப்பு தானே. நான் கிங்ஸ் இந்த போனை போட்டு சொல்லுதேன், பாதுகாப்பு கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட அது இல்ல டேவிட் சொன்னோம்னா அவன் பாதுகாப்பு கொடுத்துருவான். நான் இங்க தங்குறேன். எங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாவ? நம்ம இங்க தூங்குனா அவ எங்க போவாவ? மாப்பிள்ளைக்கு ஆச்சை பண்ணலன்னா இங்க தூங்கட்டும். உங்க வீட்டுல ஒண்ணு சொல்ல மாட்டாவல்ல? ஐயோ, சமாளிடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. மாப்பிள்ள, அம்மா அப்பவே வந்துட்டு போனாவ. எப்படியும் மாப்பிள்ள வருவாவ. அவன் தங்கன்னா தங்கிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பார்த்து கொடுத்தோம்னு சொல்லிட்டு போனாவ. பாத்துக்கோங்க. பரவாயில்ல மாமா, கிளம்புறோம். எடி, கிளம்பலாமா? எங்க நீங்க தங்கணும்னு சொன்னீங்க? அப்படியே இல்ல, இருக்கட்டும் மாமா. நான் இப்ப எங்க அக்கா போனல, அவ வீட்டுல படுத்துக்கிட்டு மாப்பிள்ள. சரிம்மா, ஏமா ரைட்டு அமைச்சிட்டு பாடுங்க. என்ன இது அதுல தண்ணி தானே இருக்குது, எடுத்து வச்சுக்கண்ணா. பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடு. மாப்பிள்ள ஒண்ணு இல்ல, அம்மா கிங்ஸி மாப்பிள்ள எல்லாம் சொல்லிட்டு தான் போனாவ. எப்படியும் மாப்பிள்ளைக்கு இங்கதான் தங்குவாவ, பாத்துக்கிடுங்கன்னு. இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள, தங்குங்க, ஒண்ணு இல்ல. எல்லா பிளானும் கூட்டு தான் போனானுங்களா? ஆனா நீங்க தங்குவீன்னு நானே எதிர்பார்க்கல. சரி வா, கதை சாத்திக்க வா. சரிம்மா. ஐயோ, என்ன எதுவும் நினைச்சிருப்பாங்களாடே? நினைக்கவலாங்க, அவையில எப்பண்டான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாவ. ஏமா நீங்க போங்க, நான் கதை அடிச்சுக்கிட்டேன். அதான பார்த்தேன். இவ இதுல உசாராதான் இருக்கா. பேச்சுக்கு அது வேண்டான்னு சொல்றியா? இவ்வளவு நேரமும் ஒரு பேரனை பெத்து கொடுக்க உனக்கு தோது இல்ல. இல்ல வாய் பேசாத. நீ எவ்வளவு அவமானப்படுத்தினவ தெரியுமா? இல்ல, நான் உள்ள போயிருந்தேன். ஏன்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க? இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன். எவ்வளவு இலக்கரமா என்ன பேசிட்டா தெரியுமா? ஏங்க, இவ வேஸ்தலவ பேசுவா. நம்ம போயிருவோங்க. வாய மூடுடி. இது என்னடி நினைப்பாங்க? வாய மூடு. இல்லங்க, இவளுக்கு பேரனை பெத்து கையில கொடுத்தாதான் அருமை தெரியும். அவன் படுத்துற பாட்டுல துண்டக்கான துணியக்காரன்னு ஓடணும். இனிய இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. ஏங்க, நீங்க உங்க அம்மா என்ன பாடுபடுத்தினீங்க? அப்ப உங்களுக்கு பிறக்கிறது எவ்வளவு சேட்டை பண்ணா, அது அப்படியே பெத்து உங்க அம்மா கையில ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்து விட்டுறணும். இல்ல, நான் உள்ள இருக்கேன், நீ வந்துருன்னு. அவளுக்கு வெக்கம், எனக்கெல்லாம் வெக்கம் வராது. அது எங்களுக்கு தெரியுமா? ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல மாமி. பாத்துக்கிட்டே இருங்க. ஆமாமா, உன் வீரப்பெல்லாம் பாப்போம். இன்னும் 8வது மாசம் எங்க கையில இருக்கான்னு பாப்போம். மம்மி, 10வது மாசம் தானே? இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுதல்ல, 8வது மாசமே கையில வரணும். இது என்ன கணக்கு? சரி சரி, நேத்த கட்டமா கிளம்புங்க. பத்தி உன் மவா எப்படி சொல்றானே? மன்னிக்கணுங்க, உங்க மவா. சரி, மாப்பிள்ளை வெக்கப்பட்டு போயிருக்காரு. அப்போ எடி, சின்னதா ஞாபகம் இருக்கட்டும். பாலியில காய்ச்சி குடி, கதை சாத்திக்க. ஐயோ, டென்ஷன் படுத்தாதீங்க மம்மி. சோப்பா, என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. சரிங்க மம்மி, கிளம்புங்க மம்மி. உங்க பொண்ணு ஒரு மார்க்கமா தான் இருக்கா. எட்டி, ஏதோ புருஷத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா, பேர வேணுமா வேண்டாமா? அந்த பையன் இருக்கட்டும். என்னங்க, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. என்னங்க, எங்க அம்மா அப்பா பேச்சு தைரியமா வெளியில வரலாம். அடியே, உங்க அம்மா அப்பா இருக்காங்க, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அடேங்கப்பா, விவசாயத்தை பத்தி பேசால பாரு. நீங்க உங்க அப்பா இதோட அதிகமா பேசியனே எனக்கு தெரியும். ஏதோ ஊர் உலகத்துல நடக்காத பத்தி பேசுற மாதிரி பேசிட்டியா? அப்பாவும் பிள்ளை எப்படி பேசுறீங்க? அதுல ஒண்ணுமே இல்லன்னு தானே? அதே மாதிரிதான்
வேற யார் சொல்லி கொடுப்பா? பெத்தவங்க தான் சொல்லி கொடுக்கணும். நல்லா தேடி இருக்கு எப்படி? தேடன முடியாதுல்ல. அதுவும் சரிதான். வெளிச்சமா இருக்குல்ல? அது அப்படித்தான் இருக்கும். முத சாப்பிடுங்க. நீ உருட்டி விட. சரி. மடியில் உட்காந்து விட்டு. அழகா இருக்கடி. பாதம். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சும்மா இருங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் பேசணும், அப்புறம் இல்ல. சரி, நம்ம பிரவாசில கொஞ்சம் இருந்துட்டு வருமா? இன்னும் இருட்டுல இருட்டு படுத்துக்கலாம். சரி வாங்க, அப்ப பிரவாசிலுக்கு போவோம். நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டல? ஆமா. நல்லாதான் இருக்கு. இந்த நேரத்துல உன் கூட தனியா நல்லா இருக்கு. ஆனாலும் நம்ம வீட்ல இந்த மாதிரி இல்லல்ல. அது என்ன உண்மைதான். அங்க எப்பவுமே யாச்சத்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க? அத மறந்துட்டேன் பத்தியா. ஆமா, நீ எப்படி அந்த ஆபீஸ்க்கு அன்னைக்கு வந்த? எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு எந்த பொண்ணு அந்த இடத்துல வரமாட்டா. இல்ல அதையும் மீறி எப்படி உள்ள வந்த? ஏன் ஊர்ல ஒரு பொண்ணு விட மாட்டீங்களா? அதுக்கு இல்லடி, அப்பல நாங்க ஒரு நாள் பண்ண மாட்டோம். இல்ல இந்த ஊர் பிள்ளைங்கன்னா கண்டிப்பா எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம். எங்களை எடுத்து பார்க்கறதுக்கே பயப்படும். நீ நம்ம ஊருன்னு தெரிஞ்சோ எப்படி அங்க வந்த? அது ஏன் கேக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை சொல்லு பாப்போம். இல்லங்க, கேரளா தான் நின்னு விளையாண்டுக்கிட்டு நின்னேன். தெருவுல? ஆமாங்க, செமஸ்டர் லீவ் விட்டுருந்தாங்க காலேஜ். சரின்னு பிள்ளைகளோட விளையாடுவோம்னு விளையாண்டுட்டு இருந்தேன். சரி. தூரத்துல இசை போன மாதிரி இருந்தது. இவதான் அந்த வீட்டுக்கு போயிட்டால, அவ எப்படி இந்த தெருவுக்கு வந்தானே அவளை ஃபாலோ பண்ணியே போனேன். சரி. நம்ம ஒரு முக்கு இல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் முக்கு. சரி. அப்படியே அவ்வளவு தூரம் போயிட்டேங்க. திரும்பி பார்த்தா அத்தடி நம்ம இவ்வளவு தூரமா வந்துட்டா அப்படி நினைச்சு பயந்துகிட்டே வரலான்னு பார்த்தா தூரத்துல ஜபா அக்காவும் இசையும் வந்துகிட்டு இருந்தாவ. அதான் நீ ஏற்கனவே இசை பத்தி நல்ல தூரம் வந்த? அதுதான் நான் இசை கிட்ட கேட்டேன். இசை சொல்றா நாங்க இப்பதானே வாரோன்னு சொன்னா. நீ நிஜமாவே இசையும் மருதுக்கு அவங்கள பார்த்தா போனியா? சத்தியமா சொல்லுவேன், இசைய பார்த்து தான் நான் போனேன். ஏன் எனக்கு அவள தெரியாது? சின்ன வயசுல இருந்தே நான் அவ கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன். அது சரிதானே. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவளை பார்த்திருப்ப. இதுக்கு நம்ம வீட்டு கால் இருக்க இவ்வளவு பக்கத்துல தான் பார்த்தேன். இசை இசைன்னு கூட்டிட்டு அவ்வளவு தூரம் போனேன். அப்புறம் அப்படி இசை கிட்ட பேசிட்டு இருந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்புனேன். ஜபாக்கா இல்ல புடிச்சு நிறுத்திட்டாவ. எங்கட்டி போற, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி நீ இழுத்துட்டாவ. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டேன். அட்டி உனக்கு பண்ணு கேக்கு பிஸ்கட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி தரோம், இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி வான்னு சொல்லி கூப்பிட்டாளுவ. சரி நம்மளும் எக்ஸாம்லாம் முடிஞ்சு வீட்டுல சும்மா தானே கிடக்கும், அதான் ஒரு டீ பண்ணு பிஸ்கட் எல்லாம் கிடைக்குதா, கேக்கு வரைக்கும் தாரேங்க, சாக்லேட் வர தாரேன்னு சொன்னாவ. அதுலயும் குறிப்பா இசைக்கிட்ட இருக்க விளையாட்டு சாமான் எனக்கு தாரேன்னு சொன்னா. அப்போ விளையாட்டு சாமாக்காரன் என்கிட்ட வந்து சிக்கி இருக்க. ஆமாங்க. அப்ப அந்த விளையாட்டு சாமா தான் நம்ம ஒண்ணிச்சது இருக்கு. ஆமாங்க. அண்ணா ஓர டாடிச்சறேன் பாத்துக்க. செல்ல செல்ல செல்ல. அப்புறம் என்ன கேட்கணும்? அந்த இசை மாதிரி இருக்கவங்கள பாத்திய? இசையை தான் பார்த்தேன். இசையை அப்பதான் சொன்னா. அப்படி சொல்லக்கூடாது, நான் இசையை தான் பார்த்தேன். அப்படின்னா இவளை தெரிஞ்சுதான் இவளை நம்ம குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். இவளுக்கும் நம்ம அத்தைக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் இசைக்கு எத்தனை வயசு டிஃபரெண்ட் இருக்கும்? ஒரே வயசுதான். ஒரே வயசுதான். ஒரே வயசா? ஆனா என்ன, அவ என்னோட முந்தி முந்தி படிச்சுட்டா. ரேச்சலக்கா ஜபார்க்கா அவள அவிய தான் எல்லாத்தோட மூத்தவிய. ஜபாக்காக்கே அது தெரியும். இசையோட ஜபாக்கா 2 வயசு மூத்தவிய. எப்படி சொல்ற? எங்க வீட்டுல நான் செல்ல பிள்ளைனால கொஞ்சம் ஒரு வருஷம் லேட்டா சேர்த்தாங்க. அவ வீட்டுல அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா. அது மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலி. அதனால வீட்டுல கொண்டு சீக்கிரம் கொண்டு சேர்த்திருக்காங்க. அவ அப்படியே டக்கு டக்குன்னு மேல போயிட்டா. ஆனா சத்தியமா அவளுக்கு எனக்கு ஒரே வயசு. இந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியும். உனக்கு இப்ப எத்தனாவது? 21 முடிஞ்சிட்டுல. 21 முடிஞ்சிருக்கும். சிரிக்க கூடாது சரியா? சரிடி செல்ல. சிரிக்க மாட்டேன். சரி இப்ப நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, அதை சொல்லு. அது ஏன் கேக்கீங்க? அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இங்க வந்தேம்ல. ஆமா. எங்க அம்மா ஒரே திட்டு, எப்படி நீ மாப்பிள்ளை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆயிட்டா அப்படியே தூங்கிட்டேன். நைட்டு எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோமா, அப்ப யாரோ கதவை டான் டான் அடிச்சு நொறுக்குனாங்க. என்னடி சொல்ற? ஆமா, எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு ரொம்ப பயம். எங்க அம்மா எங்க அப்பாவும் நீ எப்படியாவது இங்க தப்பிச்சு போயிடுமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போ அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு சொல்றாவ. எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்க வேண்டியதுடே. நான் தான் வர அவசரத்துல போன நம்ம ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேனே. அப்ப என்ன நடந்தது? அது எப்படி நான் எங்க அம்மா அப்பா விட்டுட்டு போக முடியும்? நான் போக மாட்டேன், என் புருஷன் எப்படி வந்து என்ன காப்பாத்தவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள எங்க அப்பா கிங்ஸி நவிலுக்கு அடிச்சுட்டாவ. எங்க அப்பா நம்பர் எங்க அப்பாக்கு சேவ் பண்ண தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிங்ஸி மாமா அடிச்சிருக்காவ. அடிச்சிருந்தானா? ஆமா,
மைனி பத்திரமா பாத்துக்கிடுங்க, என்னால வந்து கூட்டிட்டு போறோம், அவன் சும்மா ஏதோ கோபப்பட்டுட்டான்னு சொல்லி போன் அடிச்சிருக்காவ. அதனால அந்த நம்பர் அதுல இருந்தது. அப்பா கிட்ட என்ன நம்பர்னே தெரியல, கால் பண்ணுவோமேனு கால் பண்ணிட்டாவ. கிங்ஸி மாமா தான் எடுத்து லைன்ல இருந்தாவ. அப்பா விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போதே கதவு வாங்கி அடிச்சுட்டே இருந்தாங்க. கிங்ஸி மாமாக்கு கோவம், இன்னும் 10 செகண்ட்ல அங்க நிப்பேன் அப்படின்னு கத்திட்டு போன் வைக்கிறதுக்குள்ள யாரோ தெரியல சும்மா தாறு மாற அடி பின்னி எடுத்துட்டாங்க. யார? எங்க வீட்டு கதவை அடிச்சு நொறுக்குனவங்கள. ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த சத்தமே கேட்கல. அதனால கிங்ஸி மாமா சொன்னாங்க, இது உங்களுக்கு ஆபத்து இல்ல, நீங்க நிம்மதியா தூங்கலாம், காப்பாத்த வேண்டியவங்க காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவ? ஆமாங்க, அவன துண்டை காணும் துணியை காணும்னு ஓடின சத்தம் மட்டும் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் அவள சாரணும் மாமாவும் நம்ம கவினும் பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு வம்பு இழுத்துட்டு வந்தது இதுக்கு தானா? அவங்கள சண்டை போட்டானுவ? இல்ல, அவன ஓடுனதுக்கு அப்புறம் தான் சாரன் மாமா சவுண்டும் கவின் சவுண்டும் கேட்டுச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னமோ வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டேய் அது நடந்தது எப்படிடா, நீ யார அடிச்ச, இவன் கேட்க அவன் நீ யார அடிச்சன்னு கேட்க, இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே போனாங்க. இதே எங்க அப்பா தான் என்கிட்ட கேட்டு சொன்னவ, ரெண்டு மாப்பிளையும் ஒன்னதான் போய்கிட்டு இருக்காவன்னு. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சத்தம் இல்ல, ஒரு சத்தமும் கேட்கல. அன்னையிலிருந்து நாங்க கழுத்து வந்து போட்டு படுத்தாலும் பயமே இல்ல, அந்த அளவுக்கு அமைதல் ஆயிட்டு. அவனு வேற எங்க தானே போயிருக்கானு, இங்க வரலையே. எனக்கு தெரியாதுங்க, அவங்க சத்தம் நல்லா கேட்டுச்சுது. நான் கூட கேட்டேனே, நான் கூட நீங்களும் என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன பார்க்காம உங்களுக்கு இருக்க முடியல, அதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் யாரு பண்றா? எனக்கு ரொம்ப இருட்டுட்டு தூங்குவோமா? சரிம்மா. அவங்க யாரையாவது நீ பார்த்த? இல்ல. அப்புறம் ரேச்சலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லங்க, அவி வீட்டுக்குலாம் நாங்க போனதே இல்ல. அவியெல்லாம் பெரிய பணக்காரவிய, நான் அவி வீட்டுக்குலாம் போனதே இல்ல. வீட்டுக்கு போனது இல்ல, ஆனா அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்குள்ள உனக்கு சின்ன வயசுல இருந்து? எங்க தெருவிலே சொல்லுவ, அவி வீட்டுல பில்லி சுனிய ரொம்ப வைப்பாவனே, அதனால அவி வீட்டு பழக கூடாதுன்னு சொல்லுவ. என்ன சொல்ற? ஆமா, ரேச்சல் இல்ல, அவளே அதை அழகா பண்ணுவா. எங்க கூட சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு வருவா இசை வீட்டுக்கு, அப்ப ஃபுல்லா இந்த விளையாட்டு தான் விளையாடுவா. அப்படி விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு காய்ச்சல் வந்துடும். அதனால எங்க அப்பா அந்த விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு என்னை கூட்டு வந்துருவாங்க. சரி, இனி இந்த டாபிக் வேண்டாம், சரியா? சரி சரி, உட்காரு. எனக்கும் தூக்கம் வருது. தூங்கலாம். சரி வா, உள்ள போலாம். அம்மா பால் காய்ச்சி குடுக்க சொன்னாங்க, குடுக்கட்டா? அது அப்புறமா குடிச்சுக்கலாம் வா. இந்த கட்டலையா? ஆமா, ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலே உடஞ்சிரும். ஓய் இன்னைக்கு ஆனா கட்டில முடியாது. வெறு தரையில நாள் படுக்க ரெடியா தாண்டி இருக்கேன். இருங்க, பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். கொன்னதுதான். பசிக்கு எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏமோ இனி என்ன சொன்னியா? பாருங்க, சிங்க குட்டி பெத்து கையில கொடுக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? இருங்க, அப்பப்ப வேலை பார்த்தா தெரியும், எப்பமாவது வேலை பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? இருங்க, தேடிக்கிட்டு இருக்கேன். அடியே ஒண்ணு இல்லட்டாலும் பரவாயில்ல, வாடி. அதெல்லாம் முடியாது. இவ வேற சோதிப்பா. ஓய் சீக்கிரம் பாரு. என்னங்க, என்ன நீங்க இதுல படுத்துக்கிடுவீங்களா? கூட நீ இருந்தா இருந்தறையில கூட படுப்பேன். எனக்கு தேவை உன் பரிசம், உன் பாசம். இல்ல, கீழே படுத்து பழக்கம் இல்ல, அதான். அடியே கட்டந்தரில கூட படுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன முழுசா நம்ப வரல? இங்கதான் இதை கேட்பாங்க. மறுபடியும் கேட்கிறேன், என்ன முழுசா நம்ப வரல? ஏன் உசுரணி, ஏன் உசுரணி, ஏன்
உசுரு அது அது சரி